ஈரானிய ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் 12 இமாமியத்து கோட்பாட்டை அப்படியே இறுதி வரைக்கும் உறுதியாக கடைபிடிக்கிறவங்க ஈரானிய ஷியாக்கள். அதனால தான் அவங்களுக்கு பேர் என்ன, இமாமியத். அதாவது உலகமே 12 ஆட்சிக்குள்ளே என்ன செய்யணும், இந்த 12 இமாமுக்குள்ளே முடிஞ்சுக்கணும். அவங்க யார், ஹுசைன் ரதியுல்லாஹு அன்ஹு பரம்பரையில் வரக்கூடியவர்கள் அப்படி என்று பார்த்தோம். அதில் கடைசியாக மஹதி அவங்க என்ன செய்கிறாங்க, எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் யார், அவர் உண்மையை சொல்ல போனால் அவருக்கு அந்த ஹசன் அல் அஸ்கரி என்றவருக்கு பிள்ளையே என்னது இல்லை, 11வது இமாமுக்கு பிள்ளை இல்லை. இவர்கள் பிறந்து அவங்க முடிஞ்சிட்டாங்க, திருப்பி வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணி கண்டிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 12வது இமாம் வரும் வரைக்கும் அவங்க சட்டப்படி என்ன செய்யக்கூடாது, எந்த ஆட்சியும் செய்யக்கூடாது, பேசாமல் மக்களோட மக்களாக வாழ்ந்துட்டு. ஏன்னா இமாம் இல்லாமல் ஆட்சி இல்லை. அதை உடச்சி தான் 1979ஆம் ஆண்டு ஹுமைனி என்ன செய்கிறாரு, எதை கொண்டு வராரு, விலாயத்துல் ஃபக்கை, மார்க்க அறிஞருடைய ஆட்சி என்று புதிய ஒரு விதத்தை அந்த மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வந்து புரட்சி செஞ்சு ஈரானிய சௌரால் இஸ்லாமிய புரட்சின்னு சொல்லி ஹுமைனிய ஈரானிய புரட்சியை உருவாக்கி இந்த வரைக்கும் அவங்களுக்கு என்னது மார்க்க செக்ஷன் ஒரு பிரிவும் ஆட்சியை கண்காணிக்கிறதுக்கான ஒரு பிரிவோடு என்ன செய்யுது, ஆட்சி போய்கொண்டிருக்கிறது என்று வரைக்கும் பார்த்தோம். இப்போ இதில் இந்த இமாமியா சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை சொல்லணும். இந்த இமாமியாக்கள் சம்பந்தமான அவங்களோட பிரதானமான கோட்பாடு என்ன, 12 இமாம்கள். அந்த 12 இமாம்களை பற்றி அவங்களுடைய நம்பிக்கைகள் என்ன, மிக மோசமான நம்பிக்கை. 12 இமாம்களும் மறைவான ஞானம் உள்ளவர்கள், பெரும்பாவம் செய்யாதவர்கள். இந்த லெவலில் என்ன செய்வார்கள், அவர்கள் சொல்லுவாங்க மறைவான ஞானம் உள்ளவர்கள் பெரும்பாவம் செய்யாதவர்கள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, குஃபுர். இதை விட ஒரு குஃபுர் உண்டு இல்லை. எல்லா நபித்தோழர்களும், ஒரு சில நபித்தோழர்களை தவிர மற்ற எல்லா நபித்தோழர்களும் காஃபிர்கள், முர்த்ததாக போனவர்கள். குர்ஆனை பற்றி அவங்களுடைய நம்பிக்கை என்ன, குர்ஆன் தஹ்ரீஃப், குர்ஆனில் 3ல் ஒரு பகுதி காணா, 3ல் ஒரு பகுதி காணா. அதில் குறிப்பாக முஸ்ஹஃபு ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய முஸ்ஹஃப் அது என்னது இல்லை அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு அதாவது மோசமான கொள்கையுடையவர்கள் இவர் இமாமியா கோட்பாடுள்ள இவர்களிடத்தில் உள்ள இன்னும் பல மோசமான கொள்கைகளில் ஒரு சில விஷயம் நோட்டாக எழுதிக்கிறதுக்கு சொல்கிறேன். ஒன்று என்னென்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு அக்கீதத்துல் பதா, அல்லாஹ்வுக்கு மாற்று கருத்து தோன்றும் அப்படின்றது, புது கருத்து அல்லாஹ் என்ன செய்யும், தோன்றும் என்ற கொள்கை உள்ளவங்க. அதாவது ஒரு கருத்துப்படும், அதுவான இதை செய்வோம் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு என்ன செய்யும், இதுக்கு சொல்கிற பதான்னு சொல்லி, இது பெரிய குஃபுர். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் சர்வ காலத்தையும் என்ன செய்தவன், அறிந்தவன், அவனுக்கு அப்படி ஒன்று இல்லை. இது யூதர்கள் சொன்னது, அப்படியே இவங்களை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, அக்கீதத்துல் பதான்னு சொல்வார்கள். அதான் அல்லாஹு தாலாவுக்கு மாற்று கருத்துக்கள் தோன்றும் என்கின்ற மாதிரியான ஒரு மோசமான கொள்கை இவர்கள்ட்ட என்ன செய்யுது இருக்குது. அதுபோல் இவர்கள் அல்லாஹ்வுடைய அஸ்மா வசிஃபாத்து விஷயத்தில், அல்லாஹ்வுடைய பண்புகள் பேர் விஷயத்தில் இவர்கள் டோட்டலாக சொல்ல போனால் அதாவது எதையும் அங்கீகரிக்காதவர்கள். சரியா, முஜஸ்ஸிமாக்கள்னு சொல்லலாம். அல்லாஹ் எதையும் அங்கீகரிக்காதவனா அல்லாஹ்வை உருவகிக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வை டோட்டலாகவே உருவம் கொடுக்கறதுக்கு இவங்க என்னது ரெடியான. இப்போ நம்ம அல்லாஹ் தாலாவுக்கு ஒரு உருவம் மட்டும் எங்களுக்கு என்னென்னு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது அப்படியே இல்லை, அவர்களுக்கு என்ன உருவம் தெரியும் என்ற அமைப்பில் என்னது தஜ்சீம் பண்ணக்கூடியவர்கள். அந்த மாதிரியான கொள்கை இவர்கள்ட்ட என்ன செய்து இருக்குது. அடுத்ததாக என்னென்னு சொன்னால், எங்களை இப்போ நம்ம சொன்னோம் குர்ஆன் என்ன சரியான குர்ஆன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு புத்தகம் ஒன்று வெளியாயிடுச்சு. இந்த புத்தகத்தில் பேர் என்னென்னா, அதாவது திப்ரிசி என்றவர் எழுதினவர், தப்ரிசின்னு சொல்கிறவர் எழுதினவர், ஃபஸ்லுல் ஹிதாப் ஃபி தஹ்ரீஃபி கிதாபி ரப்பில் அர்பாப் என்ற ஒரு புத்தகம் எழுதினாங்க. ஃபஸ்லுல் ஹிதாப் அப்படின்னு சொல்லி, அல்லாஹ்வுடைய வேதம் சிதைக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லி 1000க்கும் மேற்பட்ட ஆதாரங்கள் ஒரு புக்கு போட்டான். அப்படின்னா என்ன நம்பிக்கை, குர்ஆன் என்ன சிதைக்கப்பட்டது, கூட்டி குறைச்சிக்குது, முஸ்ஹஃப் இல்லை என்றதுக்கு ஃபஸ்லுல் ஹிதாப்னு தனி புக்கு போடுறாங்கண்டா, அதை ஷியா மக்கள் அங்கீகரிக்கிறாங்கண்டா, அவங்களோட எல்லா மக்களுடைய அக்கீதா என்ன, குர்ஆன் திருப்படையப்பட்டது தான் அப்படி என்று சொல்கிறது அவர்களுடைய அக்கீதாக்களில் பிரதானமான ஒரு பகுதி. அடுத்ததாக இவர்கள்ட்டுள்ள இன்னமுள்ள நம்பிக்கை என்னன்னு சொன்னால், அர்ரஜா என்ன, அதாவது மறுஜென்ம நம்பிக்கை அவர்கள்ட்ட இருக்கு. அதாவது இந்த உலகத்துக்கு திருப்பி என்ன செய்வார்கள், மக்கள் வருவார்கள். அதில் உண்டு அலி ரலியல்லாஹு வருவார், அடுத்தது அந்த 12வது நபர் அவர் திருப்பி வருவார். இந்த மாதிரியான மறுஜென்ம கோட்பாடு, மறுமை இல்லை மறுஜென்ம கோட்பாடு இந்த உலகத்தில் என்னது இவர்கள்ட்ட நிறைய உண்டு. இஸ்லாமிய அடிப்படையில் மௌத்தாகின யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த உலகத்துக்கு திரும்பி வர மாட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்னு நம்புற மாட்டோம். அவர் என்ன சொல்கிறோம், மௌத்தாகலை, அவரை நம்ம மௌத்தாகலைன்னு சொல்லி. இஸ்லாமிய அடிப்படையில் எந்த விதமான மறுஜென்ம கோட்பாடும் இல்லை. இந்த மறுஜென்ம கோட்பாடு இவர்கள்ட்ட உண்டு. அடுத்ததாக தக்கியான்ற ஒரு கொள்கை உண்டு. தக்கியான்ற கொள்கைன்ற என்ன, உள்ளொண்டை வச்சு புறமொண்டு பேசலாம், அது மார்க்கத்துக்கு நலவு செய்கிறதுக்கா, அது மார்க்கத்துக்கு நலவு செய்வதற்கு உள்ளொண்டு வச்சு என்ன செய்யலாம், புறமொண்டு பேசணும். கிறிஸ்தவர்கள்ட்ட இது எடுத்திருப்பாங்களோ தெரியா, ஏன்னா கிறிஸ்தவ வேதத்தில் அப்படி இருக்கு, நீ பொய் சொல்கிறதுனால மற்றவனுக்கு ஏதாவது ஒரு நலவு வருமாக இருந்தால் மார்க்கத்துக்கு சேருவானா, இந்த பொய்யெல்லாம் என்ன செய்யலாம்
சொல்லலாண்டு. அதே மாதிரி கொள்கை இவர்கள்ட்ட சொல்கிறது தக்கியா, அதுக்கு சொல்கிறது தக்கியா. நம்ம தக்கியான்ற அந்த தக்கியா இல்லை நம்ம ஊரில், அது வந்து தா காஃபி, அது துருக்கி மொழியிலேருந்து வந்தது சரியா. தக்கியான்னு சொல்கிறது அது தரீகாவோடு சம்மந்தப்பட்ட. இது தக்கியான்ற ஒன்றை மறைச்சி ஒன்று சொல்கிறது, அந்த கொள்கை இவர்கள்ட்ட உண்டு. அதனால ஷியாக்களோட ஒரு விவாதத்தில் ஒழுங்காக பேசலாது. ஏன்? அதான் தக்கியா இருக்கு, அதே இபாதத்தை பொய் இபாதத்தாக. அதாவது இமாம் இப்னு தைமியா சொல்வார், வழிகட்ட பிரிவாக இருந்தாலும் பொய்யை விட்டு தூரமான பிரிவது ஹவாரிஜிகள். ஏன்னா அவங்க கடும் தன்மையின் காரணமாக பொய்யிலே என்ன செய்வாங்க, கடுந்தன்மை காட்டும். பொய்யே தீன் என்று சொன்ன ஷியாக்கள் ரைட்டா, பொய் தான் தீன் என்று ஆக்கினது ஷியாக்கள் அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது என்னென்னு சொன்னால் இவர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது, அதாவது தீனான்னு சொல்வார்கள். இந்த உலகத்தில் உள்ள மண் இருக்குதே, இந்த மண்ணை பற்றி இவர்கிட்ட தனியான ஒரு நம்பிக்கை இந்த ராஃபிதாக்கள்கிட்ட, இந்த இமாமியத்து கோட்பாடுகளோட்ட என்ன நம்பிக்கை என்றால், ஷியாக்கள் ஒரு குறிப்பிட்ட வகையான மண்ணிலிருந்தும் மற்றவர்கள்லாம் வேறு மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். விளங்கிட்டா? ஷியாக்கள் குறிப்பிட்ட மண்ணிலிருந்தும் இவர்கள்லாம் வேறு மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். ஆனால் இது ரெண்டு கடையில் சின்ன ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது. அதனால தான் ஷியாக்கள்கிட்ட உள்ள சில நலவுகள் இவர்கள்ட்டையும் இருக்குது. எந்த நலவு எங்கள்கிட்ட தெரிஞ்சாலும் இந்த மண் மிக்ஸ் ஆகினதால் வந்தது, அவர்களுடைய மண் எங்களோட மண்ணோட மிக்ஸ் ஆகினதால தான் எங்கள்கிட்ட சில நலவுகள் இருக்குது. எந்த கெடுதி ஷியாட்ட வந்தாலும் எங்களோட மண் அவங்களோட கலந்ததுனால தான் என்ன செஞ்சது, அது ஷியாக்கிட்ட அந்த கெடுதி வந்தது. இப்படி ஒரு கேடுகட்ட நம்பிக்கை ஒன்று இருக்குது. இவன் செய்கிறதுக்கெல்லாம் மண்ணை காரணமாக சொல்கிறது. அதாவது மண்ணால் படைக்கப்பட்டிருக்குது, நாங்களும் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் படைக்கப்பட்ட மண்ணுடைய அர்த்தம் வேறு. இது வந்து கன்ஃபார்மாக அடுத்த மதத்துலேருந்து எடுத்தது தான் சரியா. அந்த மண்ணில் உள்ள எல்லாமே நலவுகள், நாங்கள் படைக்கப்பட்ட மண் எல்லாமே கெடுதிகள். ஆனால் இது ரெண்டு கடையில் ஒரு கலவை என்ன செய்யுது இருக்குது. அவர்கள்ட்ட என்ன நலவு நடந்தாலும் அது அவர்களுடைய மண் எங்களை கலந்ததுனால வந்தது. அவருக்கு என்ன கெடுதி நடந்தாலும் டோட்டலாக நாங்கள் தான் காரணம். அதனால் மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வானண்டா, ஷியாக்கள் பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் அந்த பாவத்தெல்லாம் தூக்கி மூமின் இந்த இவர்களோட அஹ்லு சுன்னாவுடைய தட்டில் என்ன செஞ்சிருவான், வச்சிருவான். ஏன்னா இந்த மண்ணால் தான் இவர்கள் என்ன செய்தார்கள், பாவம் செய்தார்கள். இது அவர்களுடைய தனியான நம்பிக்கை. இதுக்கு சொல்கிற அக்கைதத்து தீனா, களிமண் நம்பிக்கை. கலங்கிட்டா? இதுக்கு என்ன சொல்கிறேன்னா களிமண் நம்பிக்கை. இதெல்லாம் படிக்கணுமான்னு யோசிப்பிக்கலாம். இந்த அளவுக்கு மார்க்கத்தை கேவலமாக கொண்டு போய்த்திக்கிறான். இந்த அளவுக்கு இது இப்படி ஒரு மைக்கு போட்டு ஒரு மணித்தியாலம் ஒதுக்கி இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய நிலைமைண்டா அவன் மார்க்கத்தை எவ்வளோ விளையாட்டு கேலி கூத்தா என்ன செஞ்சுக்கிறாங்க, மாற்றிக்கிறான்னு பாருங்கள். அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால், அஹ்லு சுன்னாவை பற்றி இவர்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னால், நாங்கள் எல்லோருமே, அதாவது இவர்கள் அல்லாமல் இருக்கக்கூடிய உலகத்தில் உள்ள எல்லோருமே அவர்களுக்கு சேவை செய்ய படைக்கப்பட்டவர்கள். எங்களை கொல்றதில் அவங்களுக்கு நன்மை உண்டு. இது அக்கீதா அவங்களுடைய. நாங்கள் அவர்களுக்கு சேவை செய்ய படைக்கப்பட்டவர்கள், எங்களை கொல்வதில் மறுமையில் அஜிர் உண்டு என்பது அவருடைய நம்பிக்கை. அப்போ அது கீழே வாழ்கிற அஹ்லு சுன்னாவுடைய நிலைமை என்னன்னு பார்த்துக்கோங்க. ஏதோ உலகம் பார்த்துட்டு இருக்குது, ஏதாவது பிரச்சனைகள் வரும் என்றதுனால கொஞ்சம் மௌனமாக இருக்கலாமே தவிர மற்றபடி எந்த மௌனமும் என்ன செய்யாது அவர்கள்ட்ட இருக்காது. அவர்களுடைய நம்பிக்கை. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்கள்ட்ட புனிதமான இடங்கள் 3 இருக்குது. மக்கா மதீனா விட்டுட்டு புனிதமான இடங்கள் 3 இருக்குது. ஒன்று வந்து கர்பலா, ஒன்று வந்து கர்பலா, இன்னொன்று வந்து என்னன்னு சொன்னால், அதாவது அதுக்கு சொல்கிறது நஜிஃப் சரியா. அடுத்தது வந்து கும், அடுத்தது கும். இது அவர்களுடைய பிரதானமான நம்பிக்கைகள் உண்டு. அதாவது மிக பிரதானமாக அவங்க நினைக்கிறாங்கன்னா அதை நஜிஃப். கூஃபாவை ஹரம், கூஃபா ஒரு ஹரம், கர்பலா ஒரு ஹரம், கும் ஒரு ஹரம். கும் எங்கே இது? ஈரானில். வணங்கிட்டா? கும் வந்து ஈரானுடைய அவருடைய ஆன்மீக தலைமை என்று சொல்லலாம் சரியா. நம்ம இங்கே மதனியா, அவர்கள்ட்ட கும்மி. வணங்கிட்டா? இப்படி மதீனாவில் படிச்சுட்டு வந்தால் மதனியை நம்ம மதனி என்று சொல்கிறது வந்து மதீனா யூனிவர்சிட்டி வந்த பிறகு மதனி, அவ்வளோதான். மதீனா யூனிவர்சிட்டியில் மதனியில் மத அதுக்கும் சரியா ரீதியான ஒரு புனிதம்னு ஒன்றும் இல்லை. மதீனாவுக்குள்ள புனிதம் வேறு, மதனி என்றது சரியா ரீதியான ஒரு புனிதம் இல்லை. அது ஒரு அங்கே படிச்சுட்டு வரதுனால சொல்கிறது. இவர்களுக்கு அப்படி இல்லை. கும் என்றது ஒரு ஹரம், ஒரு புனித இடம். அதாவது நம்ம இந்தியாவில் இலங்கையில் இருந்தெல்லாம் கவர்ந்து இழுத்துட்டு போய் யூனிவர்சிட்டியில் போடுற இடம் எங்கே? கும். அவங்க வந்த உடனே போடுவாங்க கும்மி என்று. என்ன போடுவாங்க? கும்மி என்று போடுவாங்க. இன்றைக்கு நூற்றுக்கணக்கான சொல்கிறது ஆயிரக்கணக்கான கும்மிகள் தமிழ் பேசக்கூடியவர்கள் உருவாயிட்டாங்க. சுன்னியிலேருந்து பிடிச்சிட்டு போய் அவள் சொன்னாலும் எடுத்துகிட்டு போய் ஆயிரக்கணக்கான கும்மிகள் உருவாகிட்டாங்க. அவங்க இப்படி போயிட்டு வந்ததுனால பெரிய, அதாவது பயங்கரமான விளைவுகளை நம்ம நாடுகளில் பிரச்சாரங்கள் மூலம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது என்னன்னு சொன்னால், எப்படி நஜிஃப் என்ற ஊர், அதுக்கு நீங்கள் கூஃபா போட்டால் சரி.
கூஃபாண்டு போட்டுக்கேன் சார், அதுக்கு தான் நான் கூஃபாண்டு நஜிஃபான் ஃபெஸ்ட்டுக்கு சொல்லிட்டேன். சரியான வார்த்தை கூஃபா, ஈராக்கில். கும் வந்து ஈரான், கும் வந்து ஈரானில், கூஃபா இதுங்க. அடுத்தது கர்பலாங்க, அது ஈராக்கில். ரைட்டா, கர்பலா. அடுத்தது ஈராக்கில், ஈராக், கர்பலா ஈராக். சரியா, எல்லாமே ஈராக் தான். அடுத்து என்னன்னு சொன்னால் இவர்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னால் மக்காவுக்கு கிடைச்ச புனிதம் கூட மக்காவுக்கு கும் வந்து ஈரானா, கும் வந்து ஈரான், கர்பலாவும் இந்த கூஃபாவும் அதான் நஜிஃபும் என்னது ஈராக். அடுத்தது வந்து இவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னு சொன்னால் மக்காவுக்கு கிடைச்ச புனிதமும் கர்பலாவால் கிடைச்ச புனிதம் தான். லாட்டி மக்காவுக்கு என்ன செஞ்சிருக்காது, புனிதம் கிடைச்சிக்காது. ஏண்டா பிஹாருல் அன்வார் என்ற நூலில் வருது 10ஆம் பாகம் 107ஆம் பக்கத்தில், இன்னல்லாஹ் அவுஹா இலல் காபா, கௌபா பார்த்து அல்லாஹ் தாலா சொன்னானா லவ்லா துர்பத்து குர்பலா மா ஃபப்தல்து, அதாவது கர்பலாவுடைய மண் இல்லைண்டா உன்னை நான் சிறப்பே படுத்திக்க மாட்டேன்னு சொல்லி. சரி, அப்போ எனவே கௌபத்துல்லாவுக்கு புனிதம் கூட என்ன கர்பலாவால் தான். அதாவது ஷியாக்கள் எக்ஸ்ட்ரீமாக போனாங்கட்டா அதில் ஹையை டச் பண்ணாமல், ஹை லெவலில் டச் பண்ணாமல் வர மாட்டாங்க. விளங்கிட்டா, எக்ஸ்ட்ரீமாக போனால் 160 140 போகிறதில்ல, 280 அது கியர் பாக்ஸ் உடையும் வரைக்கும் போகிறது தான். இதுதான் ஷியாக்களுடைய அந்த அக்கீதாவுடைய வேகம், அதுதான் இது. அதாவது கௌபத்துல்லாவுடைய இப்போ இதை 3 புனிதப்படுத்தினா பரவாயில்ல, கௌபத்துல்லாவுடைய புனிதமே எதால் கிடச்சிது, கர்பலா மண்ணால் தான் கிடச்சிது அப்படின்ற லெவலுக்கு என்ன செஞ்சுருவாங்க, போயிடுவாங்க. அடுத்தது என்ன இவர்களுடைய மிக முக்கியமான நம்பிக்கைகள் உண்டு என்னென்னு சொன்னால் ஆஷுரா தினம். அவங்களுக்கு எல்லா தினங்களை விட புனிதமானது. ஆஷுரா தினம் வந்து எல்லா தினங்களை விட, ஹஜ்ஜி பெருநாள், நோன்பு பெருநாள் எல்லாவற்றையும் விட அவர்களுக்கு மிகவும் புனிதமான ஒரு தினம். அதில் ஹுசைன் ரதியல்லாஹு கொல்லப்பட்டதை ஞாபகப்படுத்தி என்ன செய்வார்கள், எல்லா விதமான வழிகேடுகளையும் அரங்கேற்றுவார்கள். பையத் இல்லாமல் இஸ்லாம் இல்லை, இவர்கள் இன்னொரு அக்கீதா. பையத் இல்லாமல் இஸ்லாம் இல்லை. அந்த பையத்தை எல்லாருக்கும் செய்யக்கூடாது, அந்த 12 இமாம்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யணும், செய்ய வேண்டும். அவ இப்போ செஞ்சிக்கிறது அதுதான் புதுசாக உருவாக்கி விட்டோன்னு சொன்னேன், விலாயத்துல் ஃபக்கை. விளங்கிட்டா, பையத் இல்லாமல் இஸ்லாம் இல்லை அப்படிங்கிற சிந்தனை அவர்களிடத்தில் உண்டு. அடுத்தது உங்களோட அந்த குர்ஆன் தஹ்ரீஃப், குர்ஆன் மாற்றப்பட்டதெல்லாம் ஓகே தான். அதில் மிக பிரதானமாக ஒன்று சொல்வார்கள் என்னென்னு சொன்னால் சூரத்துல் விலாயா என்ற ஒரு சூரத் இருந்துச்சாம். சூரத்துல் விலாயா அப்படின்னா என்ன, அலிதான் வலி அப்படி என்கின்ற ஒரு இது இருந்துச்சாம். அது வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்வார்கள். சூரத்துல் விலாயா அவங்களுடைய ஸ்பெஷல் முஸ்ஹஃபு ஃபாத்திமா மாதிரி சூரத்துல் விலாயா அந்த சூரா எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்வார்கள். ஒரு செய்தி சொல்லுவாங்க என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அன ஹாத்தமுல் அன்பியா வ அந்த ஹாத்தமுல் அவுலியாடு. அலிரல்லான்னு பார்த்து சொன்னாங்களா, அன ஹாத்தமுல் அன்பியா, நான் நபிமார்களுக்கு முத்திரையானவர், அலியை நீங்கள் அவுலியாக்களுக்கு முத்திரையானவர் அப்படி என்று சொன்னதாக ஒரு செய்தி சொல்வார்கள். இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தி. இதை சில பொழுதுகளில் காதியானிகளும் ஆதாரம் காட்டுவாங்க. நபிக்கு பிறகு இன்னொரு நபி வருவார்ன்றதுக்கு இந்த செய்தி ஆதாரம் காட்டுவாங்க. அலிதான் ஹாத்தம்னு சொன்னால் அதுக்கு பின்னால் வழியே இல்லையா, இருக்குது. ரசூல் நாங்கள் காத்தோம்னா அதுக்கு பின்னால் வழியை நபி என்ன செய்வார், வருவார்ன்றதுக்கு காதியானிகள் இதை சொல்லுவாங்க. இப்படி இட்டு கட்டப்பட்ட செய்தி இருக்குது. இவங்க அதே ஒரு படி தாண்டி குர்ஆன்லேயே சூரத்துல் விலாயான்றது ஒரு விலாயா இருந்துச்சு எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த இவங்களுடைய இன்னொரு நம்பிக்கை என்னென்னா, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுக்குன்னு ஒரு தனி ஏடு, குர்ஆன் நல்லாத இன்னொரு ஏடு உண்டு, என்ன செஞ்சது, லவ்ஹு ஃபாத்திமா அப்படி ஒன்று இருக்குது. இது இவங்களுடைய நம்பிக்கையில் உண்டு. அடுத்தது இந்த ஹுமைனி வந்த பின்னால் ஒரு புதுசாக, அதாவது ஒரு துஆ உண்டு கட்டி கொடுத்தா. அதுக்கு சொல்கிற பேர் என்னென்னா துஆ உ சனமை குரைஷ். குறைஷிகளின் 2 சிலைகளுக்கு எதிரான துஆக்கள். துஆ உ சனமை குரைஷ், குறைஷிகளின் 2 சிலைகளுக்கு எதிரான துஆக்கள். 2 சிலை யார், அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அதுக்கு எதிரான துஆ என்று சொல்லி அல்லாஹும்மல் அன் சனமை குரைஷ் வஜிப்தைஹா வ தாகூத்தைஹா வ இஃப்கைஹா வப்னதைஹா அல்லதைனி ஹாலஃபா அம்ரகுன்னு பெரிய ஒரு துஆ உண்டு. இது வந்து அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கும் உமர் ரலியல்லாஹுவுக்கும் பரம்பரையே என்னது சபிச்சு, அதாவது கேட்கக்கூடிய ஒரு துஆவை மக்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சான், கற்றுக் கொடுக்குற அளவுக்கு இவர்களுடைய இது போச்சு. இது புதுசாக எல்லாம் திருப்பி இன்னும் பிரிண்ட் பண்ணிக்க நிற்கிறான். இந்த துஆவை தனி புக்காக அவர்கள் என்ன செய்கிறாங்க, இன்னும் பிரிண்ட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதில் 4 முறை சொல்லணும், 5 முறை சொல்லணும், தர்த்தீபெல்லாம் இருக்குது. ரைட். அடுத்து என்னன்னு சொன்னால், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இவரை பற்றி மின்ஹாஜ் சுன்னா என்ற நூலில் இமாமியா நல்லா ஞாபகம், நாங்கள் ஷியான்னு சொல்லி
எங்களுக்கு அறிமுகமும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதும் யாரை? இவர்களை தான். எங்களுடைய டைரெக்டாக நம்ம இந்த அரபு நாடுகளில் வாழ் டைமில் ஃபேஸ் பண்ணுறது இந்த இமாமியாக்கள் தான். அதாவது ஈரானிய ஷியாக்கள், பஹ்ரைனில் உள்ளவங்களும் அந்த ஷியாக்கள் தான், இங்கே கிழக்கில் உள்ளவர்களும் அந்த ஷியாக்கள் தான். அந்த ஷியாக்களை தான் நம்ம என்ன செய்கிறோம். அதே போல் தென் லெபனானில் உள்ளவர்களும் அந்த ஷியாக்கள் தான். இவர்கள் அதாவது இப்னு தைமியா ஒரு வார்த்தை சொல்கிறார் இவங்களை பற்றி. அம்மர் ராஃபிதி, ராஃபிதி என்ற யார்? இந்த இமாமியத்து கொள்கையில் உள்ளவர்கள். ஃபலா யுஆஷிரு அஹதன் இல்ல இஸ்தஅமல மஅஹுன் நிஃபாக், அவன் யாரோடு பழகினாலும் நயவஞ்சகத்தை பயன்படுத்தாமல் இருக்க மாட்டான். இப்னு தைமியா சொல்கிறார், யாரோடு பழகினாலும் நயவஞ்சகத்தை யூஸ் பண்ணாமல் என்ன செய்ய மாட்டார்? இருக்க மாட்டான் இந்த ஷியா. யார்? இந்த ராஃபிதியா கொள்கையோட. ஏன்னா தக்கியா, நயவஞ்சம் என்ன? தக்கியாவை யூஸ் பண்ணுவார். ஃபஇன்ன தீனஹு அல்லதி ஃபீ கல்பிஹி தீனுன் ஃபாசித், அவன் உள்ளத்தில் உள்ளது ஃபாசிதான ஒரு தீன். அப்படின்னா என்ன? தீனே அல்லது பொய். யஹ்மிலுஹு அலல் கதிபி வல் ஹியான வ கஷ்ஷின் நாஸ் வ இராதத்தி ஸூஇ பிஹிம், இதனால் இயல்பிலேயே மோசடியோடும் நயவஞ்சகமான வார்த்தைகளோடும் நளினமாக பேசுகிற மாதிரியான ஒரு முன்னேற்பாடோடு தான் அவன் என்ன செய்வான்? எப்பயுமே பேசுவான். ஏன்னா பொய்யான தீன். அதனால் இப்படி தான் அவன் என்ன செய்ய வேண்டியிருக்குது? பேச வேண்டி இருக்கிறது. அதனால் ஃபஹுவலா யலூஹும் ஹபாலன் வல யத்ருக்கு ஷர்ரன் யக்திரு அலைஹி இல்லா ஃபஅல பிஹி, ஏதாவது தீங்கு செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சா ஒரு நாளும் அஹ்லு சுன்னாவுக்கு தீங்கு செய்யாமல் என்ன செய்ய மாட்டான்? இருக்க மாட்டான். வஹுவ மம்கூத்துன் இந்த மல்லா யஅரிஃபுஹு வ இல்லம் யஅரிஃப் அன்னஹு ராஃபிதி தத்ஹரு அலா வஜ்ஹி சீமன் நிஃபாக் வ ஃபீ லஹனில் கவுல். நீங்கள் ராஃபிதியை அறிஞ்சு கொள்ளணும்னா அவனோட நளினமான பேச்சு, ஓவரான இங்கிதம், இதிலிருந்து நீங்கள் என்ன செய்யலாம்? அவன் கொள்கை வேறு, அவனோட ராஃபிலிடைய இதை பார்த்தீங்கன்னா என்ன அஹ்லாக்கு சொல்கிற மாதிரி என்ன செய்வான்? சுன்னிகளோட நடக்கிற நேரத்தில் நடந்து கொள்வா. நீங்கள் உழுவுறதுக்கு உளுந்தாச்சு தான் நிறைய பேர் விளங்கிட்டா. நிறைய பேர் என்னது என்ன பண்போடு நடந்து கொள்கிறாங்க, என்னது உழச் செய்கிற அந்த மாதிரியான நயவஞ்சகத்தை நிறைய என்ன செய்வான்? அவன் உபயோகிப்பாண்டி இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறான். இமாம் இப்னு தைமியா சொன்னதிலேயே மிக முக்கியமான ஒரு வார்த்தை, லவ்கான அதாவது ஃபில் இராக் தௌலத்துன் லில் யஹூத், அதாவது ஈராக்கில் வந்து யூதர்களுக்கு ஒரு நாடு உருவாகும், ஆட்சி உருவாகும் என்றால் லக்கான அக்பர் அவானி ஷியா, அவருடைய மிகப்பெரிய உதவியாளர்களாக ஷியாக்கள் இருந்திருப்பார்கள் என்றார். அவருடைய மிகப்பெரிய உதவியாளர்களாக ஷியாக்கள் இருந்திருப்பார்கள். ஒரு இடத்துல சொல்கிறாரு, இவர்கள் யூத கிறிஸ்தவர்களிட ஒரு வகையில் கெட்டவர்கள் என்றார். ஏன் ஒரு வகையில் கெட்டவர்கள்டா? எல்லா கொள்கையும் யூத கிறிஸ்தவத்தை எடுத்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் யூதர்கள்ட்ட கேட்டிங்கன்னா சிறந்த மக்கள் யார் என்று கேட்டால் மூசாவுடைய தோழர்கள் என்னுவாங்க. கிறிஸ்தவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஈசாவுடைய தோழர்கள் என்னுவாங்க. ஆனால் இவர்கள்ட்ட ஆக மோசமான மக்கள் யாருன்னு கேட்டால் முகமதுடைய தோழர்கள்வாங்க. இல்லைங்களா? ஆக மோசமான மக்கள் யாருன்னு கேட்டால் முகமதுடைய தோழர்கள். இந்த வகையில் யூத கிறிஸ்தவர்கள் என்ன சிறந்தவர்கள் அப்படின்னு இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்கிறார்? சொல்கிறாரு. அந்த அளவுக்கு மோசமான சிந்தனைகள் விட்டிருக்குது. அதான் ஏற்கனவே சொன்னேன், பதுல் மஜ்ஹூத் ஃபி முஷாபஹத்தி ராஃபிதா லில் யஹூத், யஹூதுகளுக்கு ஷியாக்கள் எப்படியெல்லாம், இந்த ஷியாக்கள் எப்படியெல்லாம் ஒத்து வராங்கன்னு 2 பாகம் எழுதினார் ஒரு அறிஞர். எப்படியெல்லாம் ஒத்து வராங்க, என்னென்ன கொள்கைகள் அங்கிருந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி 2 பாகங்கள் எழுதினார். அதில் பிரதானமாக அவங்க சொன்னேன்டா, வேதம் மாற்ற வேலையை, மாற்றப்பட்ட நம்பிக்கையை, அந்த வேலையை செய்கிறவங்க யூத கிறிஸ்தவர்கள், அதே வேலையை இவங்களை என்ன செஞ்சாங்க. இப்படி பல விஷயங்கள் என்ன செய்வார், ஒப்பிட்டு கொண்டே வருவார். ஷியாக்கள் வந்து எந்த அளவில் இவங்களுக்கு ஒத்து போகிறாங்க. இதுதான் இன்றைய ராஃபிதா ஷியாக்களுடைய. இவர்களை பற்றி இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்து என்னென்னா, காஃபிர்கள் இவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள். நம்ம வெளியேறியவர்கள் கொள்கை சொல்கிறோம். தனி ஒரு ஆளை பார்த்து நம்ம நேரடியாக காஃபிர் என்று சொல்கிறதுக்கு இயலாது. ஏன்? எங்களுக்கு அவருடைய முழுமையான கொள்கை தெரியாது. அந்த ஆளுக்கு அறியாமையா, அறியாதவரா, தெரிஞ்சவரா, அது நமக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக இந்த ராஃபிதாக்களுடைய கொள்கையை வச்சா என்ன முடிவெடுக்கலாம்? அவர்கள் எல்லோரும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகன்னு சொல்லலாம். ஒரு தனிப்பட்ட ஒரு ஷியாவை பார்த்து நீ காஃபிர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணங்களுக்கு தெரியாது அவருடைய அடிப்படை என்ன, எல்லா ஷியாக்களுக்கும் இந்த கொள்கை போய் சேர்ந்திருக்குதா, அல்லது சரியான கொள்கை அவனுக்கு போய் விளங்கியிருக்குதா என்றதெல்லாம் ஒரு இது இருக்குது. ரைட். இப்போ இதுதான் அதாவது இந்த ஷியாக்களை பற்றி நம்ம சொல்ல முடிஞ்ச முக்கியமான விஷயம். அறிஞர்களுக்கு மத்தியில் ஏகோபித்து இவர்கள் காஃபிர்கள் என்ற முடிவுக்கான்னு கேட்டால் இல்லை. இஸ்லாம் யார் இந்த இமாமியாக்களை பற்றி பல அறிஞர்கள் வந்து எனது சில அறிஞர்கள் வந்து இவர்கள் காஃபிர் இல்லை என்றும் என்ன செய்திருக்கிறார்கள். சரி, காஃபிர்கள் எல்லாம் மிக வழிகட்டில் உச்சகட்டத்தில் உள்ளவர்களும் சொல்லிக்கிறாங்க. ஆனால் பல அறிஞர்கள் இவர்கள் என்ன செய்கிறாங்க, காஃபிர் என்று சொல்கிறாங்க. ஆனால் கொள்கைகளை தெளிவாக பார்த்தாலே விளங்குது என்ன, இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள். சரியா? அப்படி என்று இவங்களோட கொள்கையில் பிரதானமானவர்கள் நான் சொல்லலை, முத்தா என்ன, அதாவது தற்காலிக திருமணம் அப்படி என்று சொல்லி அவங்க சொல்லிக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த தற்காலிக திருமணத்துக்கும் இவருடைய முத்தாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. முத்தா என்பது ஒரு பகிரங்கமான, இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய முத்தா என்பது பகிரங்கமான ஒரு விபச்சாரம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் பொதுவாக இன்றைக்கு இந்த முத்தா என்ற விஷயத்துக்கு அவர்கள் எழுதிக்கிற சிறப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அவ்வளோ சிறப்பு இதுக்கு எழுதி வச்சுக்கிறாங்க. இதுக்கு சிறப்பு இல்லாட்டியே கட்டி பேத்துருவாங்க.
இதுக்கு சிறப்பு எழுதினா எப்படி இருக்கும்? இதுக்கு என்னென்ன சிறப்பு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். என்ன, யார் ஒரு என்னது ஒரு முறை முத்தா திருமணம் செய்கிறாரோ அவர் காரணமா தாஃபல் காபத்தை சபையின மர்றா, கௌபாவை 70 முறை தவாஃப் செஞ்சதுக்கு சமமாக முத்தா இது செஞ்சோம்னு சொன்னால். அடுத்து என்ன, யார் தவாஃப் இந்த முத்தா செஞ்சு போட்டு குளிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஒவ்வொரு துளியாலையும் பாவம் எல்லாம் அப்படி கரைஞ்சி போவோம். செஞ்சதே பெரிய பாவம் வணங்கிட்டா, அதில் ஒவ்வொரு துளியில் எல்லா பாவங்களும் என்ன செய்யுமா, கரைஞ்சி போகுமா. பழைய பாவங்கள் இது நன்மை, மற்ற பாவங்கள்லாம் என்ன செஞ்சிடும், கலைஞ்சி போகும்ன்ற அளவுக்கான கேடுகட்ட கொள்கையெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. இந்த முத்தா என்கின்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஷியாக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், பெரிய இடத்துல இருக்கிற யாருமே தங்களோட பிள்ளைகளுக்கு இதை அனுமதிக்கிறது இல்லை. பெரிய இடத்துல இருக்கிற யாருமே அந்த சாதாரண மக்கள் இருக்கிற ஷியா அப்படின்ற ஒரு உணர்வோடு வாழ்கிறாங்களே அவங்களுக்குள்ள தான் என்ன செய்கிறது, இதை அப்ளை பண்ணுறது. இதன் காரணமாக நான் உங்களுக்கு சொன்ன 5 லட்சம் என்ன தந்தை யாரென்று அறியப்படாத பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க. அதாவது உலகத்தில் இந்த அறிக்கை எல்லா நாட்டிலையும் வரும், தந்தை யாரென்று தெரியாது, 5 லட்சம் பேருக்கான் 10 லட்சம் பேருக்கான். ஆனால் அது சட்டப்படியே தெரியாது. இது சட்டப்படி நடந்த திருமணத்தில் தெரியாது. புரிஞ்சுதா உங்களுக்கு வித்தியாசம்? அது சட்டப்படி இல்லை, அப்படி அவங்க பிழையான உறவு கொண்டு நடந்துக்குது. இது சட்டப்படி திருமணம், பாப்பா யாருன்னு தெரியாது. அதான் முக்கியம். எங்களுக்கு சட்டப்படி திருமணம் என்ன, ஈரானில் அரசாங்கம் அனுமதித்த திருமணம் அது, ஆனால் யாருன்னு தெரியாது. அதே நேரம் நான் இப்படியெல்லாம் சொன்னதுனால நீங்கள் விளங்கியிருக்கக்கூடாது, ஈரானுக்கு போய் இறங்கினா எல்லாம் விபச்சாரம் மோசம் ஒழுக்கம் இப்படி தான் இருக்க மாட்டேன், அப்படி இல்லை. ஈரானுக்கு போய்த்து நீங்கள் இறங்கினீங்கன்னு சொன்னால் அபாயாக்களோட நல்ல தீனுடைய அழகான பப்ளிக்கான ஒரு சூழலை பார்ப்பீங்க, இன்னொரு சவுதியை பார்க்குற மாதிரி விளங்கிட்டா அப்படி இருக்கும். அப்போ என்னடா நம்ம படித்த ஷியாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையே, ஏதோ புத்தகத்தில் வாட்சி கொடுத்தா மோளை என்ன செஞ்சுக்கிறாரு சொல்லிக்கிறாரு, உடனே போய்த்து முஸ்தஃப் எடுத்து பாருங்கள் 30 சரியா குள்ள பிறப்பின்னா சரிக்கு மோலா சூரத்துல் இப்படி தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேணாம். குர்ஆன் வேதங்களை பற்றிய நம்பிக்கை நான் உங்களுக்கு சொன்னேன், வேதங்களை பற்றிய நம்பிக்கையில் தான் உங்களுக்கு அப்படி இருக்குது. இல்லாட்டி குர்ஆன் என்னது, இதே குர்ஆன் தான், அவங்களோட நம்பிக்கை தான் அது. முத்தாவை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி முத்தா வச்சுக்கிற அபாயெல்லாம் கொடுப்பாங்க தான். முத்தா என்ற அந்த நேரம் வந்த திருமணம் தானே சப்ஜெக்ட். அவங்களோட பார்வையில் என்ன, முத்தா என்பது ஒரு திருமணம். இந்த திருமணம் என்ற பெயரில் நடக்கக்கூடிய ஒப்பந்தம் இருக்குது, இது உள்ளால 1000 ரகசியங்களோடு என்ன செய்யுது நடந்துட்டு போகுது. அதில் நான் உங்களுக்கு இந்த முத்தா திருமணம் என்ற ஒரு 3 மணித்தியாலும் பேசலாம். அவங்களுடைய சிறப்பு சட்டங்கள் விளக்கங்கள் என்று பேசினு வைங்க, அவ்வளோ கேடுகட்ட செய்திகள்லாம் என்ன செய்யுது இருக்குது. லில்லாஹி சும்மலி தாரியஹ் என்ற ஒருத்தர், அதாவது ஷியால ஹுமைனியோடு வாழ்ந்தொருத்தர், அவர் ஹுமைனியை விட்டு விலகிட்டு வந்த பிறகு எழுதினார், லில்லாஹி சும்மலி தாரியஹ், அல்லாஹுக்காக பின்னர் வரலாற்றுக்காக நான் இதை எழுதுகிறேன் என்று எழுதினார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது, இது ஒரு மார்க்கமாடா இது, அப்படி என்ன மார்க்கம் என்ற கொள்கையிலே ரிசர்ச் பண்ணக்கூடாதுன்ற கேடுகட்ட கொள்கையெல்லாம் என்ன செய்யுது அவர்கள் இருக்குது. அருவறுப்பு, இந்த மஜ்லிஸில் கூட சொல்ல முடியாத அருவறுப்பான செய்திகள் ஓரளவுக்கு இருக்குது. அந்த அருவறுப்பான அதாவது செய்திகள் கூட அதில் என்ன செய்து அதில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரைட், இதான் இவர்களை பற்றிய செய்தி.